குருவோடைய வீட்டுக்கு சனி வந்தாலோ அல்லது ஒரு கட்டத்தில் குரு சனி சேர்க்கை ஏற்பட்டாலோ குரு சண்டால யோகம் சொல்லப்பட்டிருக்கு. 1,08,04,326 யோகம் இருக்குது. கோர்ட்டு கேஸ் வம்புகள் இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸ் வம்புகள் இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. மாணவ மணிகளுக்கு அற்புதமும் ஆனந்தமும் நிறைஞ்சாலும் படிப்பில் சற்று கவனம். இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் தடங்கலாய் முடிவில் வெற்றியை கொடுக்கும். அலைச்சல் இருக்கும், அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு ஆண் பிள்ளை இல்லை என்கிறவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் சனி பகவானையும் மனதார வைத்தினால் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய தேவ ரகசியம் உண்டு. ஸோ மீனராசிக்காரர்கள் விருத்தியோகமாக வழிபட வேண்டிய தெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் போகிற வழியில் படவீட்டு அம்மனுக்கு பக்கத்தில் எந்திர உலகெங்கும் இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செல்வம் பெருகட்டும், வளம் பெருகட்டும், மகிழ்ச்சி கூடட்டும். புத்தாண்டு மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் சீரும் சிறப்புமாக இருக்க உங்கள் குலதெய்வாரிலும் அண்ணாமலையாரிலும் நிறைந்து இருக்கட்டும். 2026 மீன ராசி நேயர்களே, மீனம் குருவோடைய வீடு. குருவோடைய வீட்டுக்கு சனி வந்தாலோ அல்லது ஒரு கட்டத்தில் குரு சனி சேர்க்கை ஏற்பட்டாலோ குரு சண்டால யோகம் சொல்லப்பட்டிருக்கு. 1,08,04,326 யோகம் இருக்குது. பாவத்துக்கு அளவே கிடையாது. 1,08,04,326 யோகத்தை அளந்த நாம பாவத்துக்கு அளவே கிடையாது. ஏசா சம்பந்தம் இல்லாமல் சொல்றீங்க அப்படின்னா இது எல்லாம் குரு வீட்டில் இருந்தால் செயல்படாதுன்னா அதோட எஃபெக்ட் குறைஞ்சிரும். அதனால மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. குறிப்பாக இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு 6 சம்பவங்கள் நடைமுறைக்கு வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். குழந்தை பிறப்பு உண்டு. 30% சுகப்பிரசவமாக இருக்கும். 70% அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டு. 3வதாக தொழில் துறையில் தடங்கள் இருந்தால் நிவர்த்தியாகும். வெளியில் கொடுத்த பணம் வந்துடும். கோர்ட்டு கேஸ் வம்புகள் இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸ் வம்புகள் இருந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ இது எல்லாம் சனி நன்மை செய்வார். அப்போ அவர் எதுக்கு சார் எப்போ சார் கெட்டது பண்ணுவார்னா, நான் ஜெயிச்சுட்டேனே யார் அப்படின்னாருன்னா அப்புறம் போட்டுருவார் கடந்து. அப்புறம் பிரசவத்துக்கு டாக்டர் சொல்கிறத கேட்காம நல்ல நேரத்துக்கு ஜோசியரை கூப்பிட்டு என் வயிற்றை கிழிச்சு குழந்தைய எதுன்னு சொன்னார்னா அப்புறம் ஃபங்க்ஸ் வச்சுருவார் கடந்து. அப்போ சனி இயற்கையாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவர் விரும்புவார் கடந்தது. அதுபோக சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் குரு. நம்மால்டா ரொம்ப துல்லாத அப்படிம்பார் கடந்தது. இன்னொரு விஷயம், சனியாகப்பட்டவனை நான் சொல்லலை, மந்தன் சொல்லியிருக்கிறாங்க. விஞ்ஞானத்தில் அதிவேக கிரகம் சனி, ஜோதிடத்தில் மந்தன். அவன் ஸ்லோவாக போகிறதுக்கே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம். இன்னொன்று மீன ராசிக்காரர்களுக்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவையான விஷயத்தை மெமரியில் வச்சுக்க மாட்டாங்க. தேவையில்லாத விஷயத்தை மண்டையை போட்டு குழப்பி அந்த மீன ராசிக்காரர்கிட்ட மூளையை கேட்டோம்னா எப்படா இவனை விட்டு நான் ஓடுவேன்னு சொல்லுமா கடந்து. மூளைக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறவங்க மீனராசிக்காரர்கள். எதற்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, கெட்டவன் கிட்டடியில் ராஜயோகம். எல்லா அசுப கிரகங்களும் எல்லா நேரமும் கெடுபலனை கொடுக்காது. எந்த அசுப கிரகமாக இருந்தாலும் ஈஸ்வர பற்றப்பட்டக்கூடிய கிரகத்துக்கும் தர்ம ஞானம் உண்டு. இதெல்லாம் போக தன்னோட இருக்கக்கூடிய வீட்டில் பவர் அதிகமாக இருக்குது. குருவுடைய வீடாக இருந்தால் அவனை மீறி செயல்படக்கூடிய தன்மை கிடையாது என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அது அப்போ மீனராசிக்காரர்களுக்கு என்ன செய்யும்? முடி கொட்டும், தலையில் நீர் கோர்த்துக்கும், அக்கம் பக்கத்தில் அல்லது நட்பு வருஷத்தில் யாராவது உயிராக பழகினவங்க சம்பந்தமே இல்லாமல் முறிஞ்சிக்கிட்டு போயிடுவாங்க. நாட்களாக தொப்பை இல்லை அப்படின்னா அவங்களுக்குலாம் தொப்பை வந்துடும். இதெல்லாம் சனி பகவான் தன்னுடைய எஃபெக்டை காமிக்கிறது. இதுக்கெல்லாம் எதுக்கு சமாச்சாரம்னா, இந்த நிகழ்வை பார்த்த மீனராசி நேயர்களே, 1 மாதம் இந்த மீனராசிக்காரர்களை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் நடைமுறை இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய கெடுப்பலன்னு கிடையாது. அதே நேரம் அந்த குழந்தை பிறந்திருந்தால்
அது யோகக்கார குழந்தையாக இருக்கணுங்கிறதும் எழுதப்பட்ட விதி. ஏன்னா சனி பகவானுக்கு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். அதனால அதுக்கு தாக்கம் கொடுக்க மாட்டார். ஆக ஜோதிடத்துடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் வகுத்த வழியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் தடங்கலாய் முடிவில் வெற்றியை கொடுக்கும். அலைச்சல் இருக்கும், அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் கொடுக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்து போகாது, ஆனால் அப்பா தான் தொழிலுக்கு வழிவகுப்பார். சில பேர்த்துக்கு திருமணம் கைக்குடி வரக்கூடிய இருக்கும். 33 வயசாகி 2 பிள்ளை பெற்றவன மாதிரி இருக்கிறானேன்னு சொல்லக்கூடியவருக்கு அழகா 29 வயசு 19 வயசுல கிளியோபட்ரா மாதிரி பொண்ணு கிடைக்கும். இது சனியோடைய வேலை. அந்த கிளியோபட்ரா ஒழுங்கா வச்சுக்காட்டினா கிழிஞ்சு போயிடும். இதுவும் சனியோடைய வேலை. அது ஸோ இந்த மீனராசிரியர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடும். நிறைய பேர்த்துக்கு ஆண் பிள்ளை இல்லை என்றுகிறவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் சனி பகவானையும் மனதார வைத்தினால் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய தேவ ரகசியம் உண்டு. 7.5 சனியா இருக்குது. சனி பார்த்தா பால், அஷ்டமாதிபதி சனி மீனத்துக்கு வந்திருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் தன்னை வணங்கினவனுக்கு சுப பலனையே கொடுப்பார், ஆனால் அதை வெளியில சொல்லிக்க மாட்டார். அதனால ஆண் குழந்தை வேணும்னு மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் பிரார்த்தனை பண்ணுங்க, உறுதியாக ஆண் குழந்தை உண்டு. ஸோ மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கால் வலிக்குன்னு சொல்ல மாட்டாங்க, தொட வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஸோ இந்த தொட வலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், போதுமான சத்து குறைவு இருக்குது. உணவு ஐட்டத்தில், ஃபுட் ஐட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் அபிவிருத்தி பண்ண வேணாம். மீனராசியில் இருக்கக்கூடிய வயசான ஆண்களுக்கு பேச்சை குறைக்கணும், உடலில் எக்ஸசைஸ் பண்ணணும். பெண்களுக்கு யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மொத்தத்தில் ஜாதகங்கள் 41% தான் இருக்குது அப்படின்னா கூட மிகப்பெரிய கெடுபலன் ஒன்றும் கிடையாது. மந்த நிலையிலே போய் கொண்டிருக்கும். மந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி, சில சுபகிரகங்களுடைய பார்வை, சனி அதிசார பயிற்சி நிவர்த்த பிறகு திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டு. அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. லவ்வர்ஸுக்கு எப்படி சார் இருக்கும்? லவ்வர்ஸுக்கு அப்படிங்கிறவங்க பிரத்யோகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்வாங்க. ஆனால் வீராப்புக்காக ஏதோ ஒரு சொல்ல வந்த விஷயத்தை உடனே சொல்லாமல் அவங்களும் குழம்பி இவங்களும் தவிக்க விட்டு அதனால் சண்டை சச்சரவு ஏற்படும். எதையுமே மனசு விட்டு பேசி செய்வது கிரகச்சாரங்கள் சரியில்லாத அப்போ பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை மீனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அற்புதமான ஒரு காலகட்டமே தவிர பாதகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே சிறப்பு பலன் உண்டு. மாணவ மணிகளுக்கு அற்புதமும் ஆனந்தமும் நிறைஞ்சாலும் படிப்பில் சற்று கவனம். இந்த நோட்ஸ்லாம் தொலைஞ்சு போயிடும், அல்லது வாத்தியார் கேட்டான்னு கொடுத்தா அது அட்ரஸ் மாதிரி போயிடும். இந்த நேரத்தில் அந்த நோட்ஸ்லாம் படித்ததான் தெரியும் அப்படின்னு பேசாமல் உங்களுடைய புஸ்தகம், நோட்ஸு சம்மந்தப்பட்டதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது சிறப்பு பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் விருத்தியோகமாக வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழியில் படவீட்டு அம்மனுக்கு பக்கத்தில் எந்திர சனி பகவான் இருக்கிறார்கள். அந்த எந்திர சனி பகவானை நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப போய் முறையாக வணங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்திரன் தந்திரங்கள் நவகிரகங்கள் பண்ணாலும், பிறர் செய்வினை பண்ணாலும், பிறர் திருஷ்டி வச்சுருந்தாலும் எந்திர சனி பகவானை பார்த்தாலே இதெல்லாம் முறியடிச்சிடும். இது உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும் என்பதை நினைவு வச்சுக்கோங்க. அதனுடன் போக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அதிபதி காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது, காவல் தெய்வத்தை காட்டிலையும் விசேஷ பெரும்பெருமான் சிவபெருமானோட இன்னொரு மகன் சொல்லக்கூடிய ஐயப்பன் வழிபாடு உங்கள் வீட்டில் ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஐயப்பனை வழிபாடு பண்ணுறதும் கூடுதல் சிறப்பு பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஸோ மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 9, 8 அதிர்ஷ்ட எண்ணாக வரும். மீனராசியில் இருக்கிறவங்க அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, மில்க் ஒயிட்டு, இது 2 தவிர வேறு கலர்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஆனாலும் பல வண்ண கலர்கள் போட்டுக்கலாம். செக்குடு சட்டைன்னு சொல்லக்கூடிய கோடு போட்ட சட்டையில் பல வண்ணங்கள் இருக்கும். மெயினாக ப்ளூ கலர் இருக்கும். இதெல்லாம் அணிஞ்சு கொள்வது மேலும் சிறப்பு பெறும். உங்களோட ஏற்பட்டக்கூடிய தடங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த எண்களையும் இந்த வர்ணங்களையும் பயன்படுத்தினால் வெற்றி கிட்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்க. மீனராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டடியில் ராஜயோகம் என்பதற்கு இணங்க அற்புதமான காலகட்டம். எந்திர சனி பகவான் கோயிலுக்கு போகும் பொழுது அங்கே எள்ளு தீபம் வைப்பாங்க, அதை வாங்கி வைக்கிறதும், காக்கைக்கு காரா புந்தியோ மிச்சரோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி போடுறதும், அந்த காக்கை பகவான் மனம் குளிர்ந்தா உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறுங்க என்று சொல்வதற்கு இணங்க திருவண்ணாமலை டு வேலூர் போகிற ரோட்டில்
படவீடு அம்மன் இருக்குது. அதை தாண்டவுடனே சேராட்டவே கோயிலுக்கு போகுது. ஆரணியிலேருந்து கோயில் வாசலுக்கே பஸ் இருக்குது. எது பக்கமோ அவங்கவுங்களுக்கு சௌரியமானதை புரிந்து கொள்வது மேலும் நன்மை பயக்கும் என்பதை தெரிஞ்சு கொள்கிறார். ஆக 2026 மீனத்தில் சனி இருந்தாலும் சில சர்ப்பகிரகங்களுடைய பார்வை இருந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. எந்திர சனி பகவான் போக ஒரு சித்தர் வழிபாடா கோரக்கி சித்தர் வழிபாடை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த 2026 வெற்றிகர ஆண்டாவே அமையும் என்பதை மீனராசிகர்கள் புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அருளால் எந்திர சனி பகவானுடைய அருளால் காரிய தடை நீங்கட்டும், காரியங்கள் கைகூடட்டும், வெற்றியே கிடைக்கட்டும் சொல்லி உடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார். வணக்கம்.